ஐ ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்க போகிறது 11th மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் நம்பர் 4 காம்பினேஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 4.3ல் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு சம்மு பார்த்தோம். இது அடுத்து கண்டினியூஸான ஒரு சம்மு. இஃப் 15c 2r minus 1 equal to 15c 2r plus 4 then value of r அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, தென் ஆர் வழி கேட்குறாங்க. ப்ரீவியஸ் சம் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வழி கேட்டாங்க, இதில் 6 வழி கேட்குறாங்க. ஸோ நமக்கு சேம் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ நமக்கு இது என்ன சார் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா NCX ஈக்குவல் டு NCY அப்படின்னா எய்தர் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என் அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யை யூஸ் பண்ணலாம், ஆர் வந்து எய்தர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம என்ன பண்றோம், இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 15c 2r minus 1 equal to 15c 2r plus 4 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபார்மேட் இருக்கு நமக்கு NCX equal to NCY ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸா கம்பேர் பண்ணிக்கலாம். இதன் ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2r plus 1. இது n ரெண்டுமே சேம், n ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ ரெண்டுமே சேமா என்ன யூஸ் பண்ணலாம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸோ n ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி படி NCX ஈக்குவல் டு NCY அப்படின்னா அது இம்ப்ளைஸ் எய்தர் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு n ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஒய்யை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ண நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ இதில் என்ன கொடுத்துட்டாங்க, என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கு. எப்போ யூஸ் பண்ணணும்னா இந்த ரெண்டு என்னுடைய வேல்யூ சேமாக இருக்கணும், அப்போதான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். அப்போ என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 15. ஸோ எக்ஸினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2r minus 1 கொடுத்துட்டாங்க. அண்டு ஒய்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணா 2r plus 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 ஈக்குவல் டு எக்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2r minus 1. ஸோ அந்த ஃபார்முலா இருக்கிற பிளஸ் ஒய்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2r plus 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 15 ஸோ ஆட் பண்ணிக்கலாமா, இது ஒரு 2r plus 2r ஆட் பண்ணால் 4r. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 இருக்கு, இங்கே -1. அப்போ பார்த்தீங்கன்னா 4ல் 1 போனால் +3. ஸோ இது இந்த சைடு எடுத்துன்னு வந்துடலாம். 15 இங்கே இல்லை இங்கே. ஸோ 15 இந்த சைடு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா -3 ஆகிடும் ஈக்குவல் டு 4r. சப்ராக்ட் பண்ணிடலாம். 15ல் 3 போனால் 12 ஈக்குவல் டு 4r. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், r உடைய வேல்யூ வேணும். அப்போ 12 இது டிவைடில் வந்துடும். 12 டிவைட் 4 ஈக்குவல் டு r. ஸோ அப்போ r வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா r-னுடைய வேல்யூ. ஸோ இது அவன் கேட்கறது வந்து ஃபைண்ட் ஆர்னு கேட்குறாங்க. அப்போ r உடைய வேல்யூ வந்து 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.